பேரன்புக்குரிய ஊடகத்துறை நண்பர்களே, இனிய மாலை வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களும் வாக்களித்தவர்களும் ஆதரவாளர்களும் எத்தகைய மனநிலையில் உள்ளார்கள் என்பதை தெளிவாக அறிந்த பின்பு ஒரு பதிவை நான் வெளியிட்டேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வே, நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தாற்பில் நமக்கேது வேண்டும் என்று மகாகவி பாரதியார் பாடிய பாடலை முன்வைத்து 100 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று முழங்கிய புரட்சித் தலைவி அம்மா அவர்களது வாசகத்தையும் 1000 ஆண்டு காலமானாலும் அதிமுகவை அழிக்க முடியாது என்று புரட்சித் தலைவர் பேசிய பேச்சுக்களையும் மனதிலே வைத்து பிரிந்து கிடக்கின்ற அனைவரும், பிரிந்து நிற்கின்ற அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்ற உத்வேகத்தின் காரணமாக அந்த பதிவை வெளியிட்டு தமிழ்நாடு முழுவதும் இருந்து எல்லா அணிகளிலும் இருக்கிற முன்னணி செயல் வீரர்களும் நிர்வாகிகளும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது நல்ல கருத்து, இது எல்லா இடங்களிலும் எதிரொலிக்க வேண்டும், எல்லோரும் ஒன்றுபட வேண்டும், எல்லோரும் ஒன்றுபட்டால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கையை எனக்கு தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். வெறும் பதிவோடு நின்று விடாமல் இந்த கழகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிற, தொடர்ந்து அதற்காக வாதாடி கொண்டிருக்கிற, பல்வேறு நிலைகளிலே மக்கள் மனதை ஈர்த்து கொண்டிருக்கிற அருமை சகோதரர் கே.சி. பழனிசாமி அவர்களும் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை தூணாக விளங்குகின்ற, அடித்தளமாக விளங்குகின்ற நம்முடைய அருமை சகோதரர் புகழேந்தி அவர்களும் இது பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது வெறும் பதிவோடு நின்று விடாமல் தொண்டர்கள் மனதை தொடுகிற, தலைவர்களை மனதை தொடுகிற பல்வேறு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய உத்திகளை எல்லாம் நாம் செய்வதற்கு தயாராக வேண்டும். எப்பாடுபட்டாலும் இந்த கழகத்தை ஒன்று சேர்க்க வேண்டும், தலைவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும், ஒருமித்த கருத்தோடு அனைவரும் பணியாற்றுவதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒருங்கிணைப்பு குழு என்று ஒன்றை வைத்து எங்களுடைய தூய பணியை தொண்டு உள்ளத்தோடு தொண்டர்களை மனதிலே வைத்து செய்கிற இந்த பணியை இன்றைக்கு நாங்கள் துவக்கி இருக்கிறோம். இதில் வெறுப்பு இல்லாமல், வேண்டியவர் வேண்டாதவர் என்று இல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து பிரிவுகளிலே இருக்கின்றவர்களும் இந்த செய்தியை மனதிலே கொண்டு ஆங்காங்கே தங்களுக்குரிய பணியினை இதை நோக்கி செய்வார் என்ற நம்பிக்கையும், குறிப்பாக நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் தர்ம யுத்தத்திலே இருந்து மாண்புமிகு அண்ணன் OPS அவர்களுக்கு நான் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறேன். இப்போதும் இதில் இருந்தேன். ஆனால் கழக ஒருங்கிணைப்பு குழு என்று ஒன்றை வைத்துவிட்டு நான் ஒரு அணியினுடைய நிர்வாகியாக இருப்பது எப்படி பொருத்தமாக இருக்கும் என்ற கேள்வி எனக்குள்ளே பிறந்தது. எனவே இந்த நிமிடத்திலே இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவிலே இருந்து நான் விலகிக் கொள்கிறேன். எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன். என்னுடைய நோக்கமெல்லாம் பிரிந்து கிடக்கிற புரட்சி தலைவரை அறிந்திருக்கிற தலைவர்கள், புரட்சி தலைவி அம்மாவை அறிந்திருக்கிற தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக இணைய வேண்டும், எல்லோரும் ஒன்று சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த லட்சிய முழக்கத்தோடு இந்த எளிய பணியை உங்கள் ஆசையோடு தொடங்க இருக்கிறோம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து அருமை சகோதரர் புகழேந்தி அவர்கள் இந்த கருத்துக்களை ஒட்டி தன்னுடைய உள்ள கிடக்கையை வெளிப்படுத்துவார்கள். இதுக்கு மேல நான் பழனிசாமியை தள்ள முடியும். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு பெரிய அதிசயமான காட்சியை பார்ப்பீங்க. ஏன்னா என் அண்ணனோட ஜெயஸ்ரீ பிரபாகரனோட உட்காந்து யார் அண்ணன் தம்பின்னு தெரியாது. நாங்கள் இப்பயும் ஆனால் பெரிய வார் நடக்கும் எனக்கும் பழனிசாமி கே.சி. பழனிசாமி.
டிவியில் எடுத்தால் ஒரே சத்தமாக இருக்கும். அவர் சின்னம்மாவை பற்றி பேசுவார், நான் விட மாட்டேன், சப்போர்ட்டாக பேசுவேன். அப்புறம் அவர் ஓபிஎஸை பற்றி எதிர்த்து பேசுவார், நான் விட மாட்டேன், சப்போர்ட்டாக பேசுவேன். இப்படியெல்லாம் காலங்கள் போயிட்டு நேரும் எதிரும் புதிருமாக நாங்கள் இருந்தோம். இன்றைக்கி அண்ணன் கூட்டு அட்வைஸ் பண்ணாங்க, வேண்டாங்க தகராறு, எல்லாரும் ஒன்றா போகலான்னு சொன்னாங்க. ஜேசிடி பிரபாகரன் எல்லாம் சொல்லி பேசின பின்னாடி இன்றைய தினம் இங்கே பாருங்க, கை கொடுங்க, நாங்கள் எல்லா எதிர்ப்பையும் தகராறையும் மறந்து உங்கள் முன்னாடி 2 பேரும் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். மிஸ்டர் ராமசாமி, கஜேந்திரன் மாவட்ட செயலாளர், நம்ம நிர்வாகிகள் பலர் இங்கே, மிஸ்டர் ஆனந்தன், அமைப்பு சார், இப்படி நிறைய பேர் யாரையும் கூப்பிடலீங்க, அண்ணன் வேணான்ட்டாங்க, யாரையும் கூப்பிடல, அவங்களாம் வந்தாங்க, அப்படி ஜாயின் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ யாரையும் குறை சொல்ல முடியாது. அண்ணன் சொல்லிட்டாரு, எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு போகணும் அப்படிங்கிற ஒரு கோட்டுக்குள்ளே வந்துட்டோம். உதாரணமாக ரொம்ப வேதனையாக இருக்குது மனசுக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, 55 ஆண்டுகளாக தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம்னு மாறி 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 திராவிட கட்சிகள் ஆண்டதை பார்த்தோம். தந்தை பெரியார் ஊற்றுவித்த அந்த திராவிட இயக்கம் இன்றைய தினமும் அதனை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்த தேர்தல் முடிவிலே உங்களுக்கு தெரியும். பின்னாலே பேரறிஞர் அண்ணா 18 ஆண்டு காலம் போராடி ஆட்சி பீடத்தில் அமர்த்தினார். அவருக்கு பின்னாலே நாவலரை தலைமையேற்கவா என்றார். கலைஞர் வந்தார். பின்னாலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை உருவாக்கி எங்களை வாழ வைத்தார்கள். அம்மா பரிணாம வளர்ச்சியில் வெற்றிகளை குவித்தார்கள். எப்பயுமே பல ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் பேனாவோ லெட்டர் பேனாவோ இருந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தோத்த உடனே கணக்கு போடுவாங்க, இத்தனை பர்சன்டேஜ் போடுவாங்க. இன்னைக்கு 7 இடத்துல டெபாசிட் போச்சு. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல, வருத்தப்படணும். ஐயோ, தலைவர் வளர்த்த இயக்கம், பாடை வீடுகளில் யுத்த களத்தில் ஒரு இயக்கத்தை உருவாக்கி அழகு பார்த்த தலைவன் தன்னுடைய சொத்தை எல்லாம் பணத்தை எல்லாம் கொடுத்து வளர்த்த இயக்கம் இன்றைய தினம் 7 இடங்களில் டெபாசிட் போச்சு. எல்லா இடத்துலையும் தோத்தாச்சு. போன தடவை தேனி 1 ஜெயிச்சு நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற, இந்த தடவை அதுவும் போயிடுச்சு. அதெல்லாம் போனா கூட பரவாயில்லைங்க. சிங்கம் இருக்கப்போ பாரதிய ஜனதா கட்சியால சொல்ல முடியலைங்க. அவங்கள பார்த்து இந்துத்துவ தலைவின்னு யாராவது பேசியிருப்பாங்களா? அந்த தேதி இருந்துச்சா யாருக்காவது? இன்னைக்கு சிங்கம் இல்ல, இவங்க இந்துத்துவ தலைவி. அந்த இந்துத்துவ தலைவின்னு எப்ப சொன்னீங்களோ அப்பயே தோத்து போச்சு இங்க கட்சி. தமிழ்நாட்டில் அம்மாவை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து காமிக்கிறீங்கன்னு சொல்லி சின்னம்மா அதுக்கு ரிப்ளை கொடுத்தாங்க. அதை நான் வரவேற்கிறேன், நாங்கெல்லாம் பாராட்டுறோம். ஏன்னா அது மாதிரி இடங்கள்ல நாங்க விடாம பேசணும். ஆகவே என்னுடைய தலைவியை இழிவுபடுத்துகிறார்கள், தலைவர் உருவாக்கிய இயக்கத்தை இழிவுபடுத்துகிறார்கள். விட்டு இனிமேல் அண்ணாமலை மாதிரி யாரும் பேசவே முடியாது. விட்டு பிளாஸ் பண்ணி விட்டார். நாங்க தான் செயல்பாட்டில் இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பாட்டில் இல்லை. கோயம்புத்தூர்ல 2-3 இடத்துல டெபாசிட் போயிடுச்சு, 7 இடத்துல மொத்தமா போயிடுச்சு, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுடுச்சு ஏடிஎம்கே. இத்தனையும் நடந்தாச்சு. நான் வேண்டி கேட்டுக்கிறேன், கடுமையா பேசியிருக்கோம். நானும் பழனிசாமியும் கேசி பழனிசாமி அண்ணன் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்று தெளிவுபடுத்துற அண்ணன் பன்னீர்செல்வத்துக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒருங்கிணைப்பு எங்களுக்கும் பிரச்சனை எதுவுமே இல்லை. நாளைக்கும் அண்ணன் தான் சொல்லுவேன். நேற்று கட்சியிலிருந்து எடுத்தப்பையும் அண்ணன் தான் சொன்னேன். நான் தவறா பேசவே மாட்டேன். ஆனா அவர் ஒரு திசையை நோக்கி பயணிக்கிறார். அதுல எங்களுக்கு ஒப்புதல் இல்லை. வடக்கே இருந்து ஆள்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கமும் ஒப்புக்கொள்ளாது, யாரையும் அனுமதிக்காது. அந்த தலைவர்களைத்தான் நாம் பெற்றோம். அவர்கள் அதைத்தான் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்திய நாடு என்ன தீர்ப்பு வழங்கியதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆகவே யாரோ மொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க பார்க்கிறாங்க, மொத்தமா முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஏடிஎம்கேன்னு எடப்பாடியை நினைச்சு திட்டினா நீங்க எடப்பாடிக்கு அது போய் சேராதுங்க. இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இல்லாம போயிடலாம். எடப்பாடி அந்த இடத்துல நான் இருக்கலாம், இல்லாம போயிடலாம். ஓபிஎஸ் இருந்தார், இல்லாம போலாம். பட் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம். அதையே நான் ஆட வைக்கிறேன், ஒழிக்கிறேன்னு சொல்லி சொன்னா 2வது இடத்திற்கு வருவதை, தேசிய கட்சிகள் இங்கே வருவதை அனுமதிக்க முடியாது. இதுதான் எங்க பிரதான கொள்கை. இப்போ அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதைதான் ரிசல்ட்டா கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு மக்கள். 40 வெற்றி பெற்ற 40 வேட்பாளர்களுக்கும் எங்கள் பாராட்டு.
வெற்றி பெற வைத்த தமிழக முதல்வர் கூட எனது பாராட்டுகள்லாம். பின்னாடி போய் பேசுறதுக்கு தயாரா இல்லை. ஆனா போராட வேண்டியது திமுகவை எதிர்த்து. ஆனா அந்த ட்ராக் மாறி இப்போ என்ன பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க? பிஜேபிய நேர் எதிர்கட்சியா நினைத்து பேச ஆரம்பித்து விட்டாங்க. அப்ப பிஜேபி என்ன நினைச்சது? பிஜேபி வெர்சஸ் ஏடிஎம்கே இல்ல, பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே. அந்த சூழ்நிலைக்கு வந்துருச்சு. இப்போ இதை பொறுமையா பார்க்க முடியல சார். ஏன்னா உடனிருந்து பார்த்தவன் 21 நாள் ஜெயிலில் சுத்திட்டு இருந்தவன் நாய் மாதிரி. நான் பெங்களூர்ல திரும்பி இவங்கெல்லாம் ஜெயிலில் இருக்கும் பொழுது என்ன நடந்ததுன்னு தெரியும். என்னுடைய சொத்துக்களை பிணையாக கொடுத்தவன். இவ்வளவும் பார்த்த நான் பதவி எதுவும் அனுபவிக்கல. அண்ணன் வந்து எக்ஸ் எம்எல்ஏவா இருந்தாங்க, பழனிசாமி எக்ஸ் எம்பியா இருந்தாரு, அது கூட புகழேந்தி இல்லை. யார்ட்டையும் போய் யாசகம் கேட்டு நான் நிக்கல இது வரைக்கும். ஆனா இப்ப தேவையா இருப்பதெல்லாம் ஒற்றுமை தேவை. தயவு செய்து பழனிசாமி அவர்களே, உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். தகராறு பண்றதுக்காக நாங்க இப்ப இங்க வரல. மக்கள் வெளியில போக முடியல எங்களால. தமிழக மக்கள் சும்மா நீங்க பின்னாடியே வாங்க, நான் இறங்கி போறேன், தயவு செஞ்சு ஒற்றுமையா போங்கப்பா, அடிச்சுக்காதீங்கயா. உள்ள வேற வேற கட்சி வந்துடும் போல இருக்கு. நீங்க சொல்லுங்கய்யா, ஓபிஎஸ்ட சொல்லுங்க, இபிஎஸ்ட சொல்லுங்க, சின்னமாட்ட சொல்லுங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போங்க அப்படிங்கிறது காது பிச்சுட்டு போற மாதிரி 4 திசையிலும் இருந்து ஒழித்துக் கொண்டே இருக்கிறது பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும். கட்சி தொண்டர்கள் கண்ணத்தை ரத்த கண்ணீர் விட்டுட்டு இருக்கான். The situation is like this. We need unity. இப்போ எந்த கட்சி ஒருத்தர் சொல்றார், பொதுவா என்ன சொல்றாருன்னா, சேர்க்க முடியாது. என்னங்க பட்டாவா கொடுத்து பட்டா போட்டா கொடுத்தாச்சு சேர்க்க முடியாதுன்னு சொல்றதுக்கு அது இல்லை, அது வேண்டாம். தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணி நான் வேண்டி கேட்டு கீழே இறங்கி வாங்க, எல்லாரும் வாங்க, ஒட்டுமொத்தமா ஒன்னா சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையாக ஒரு இடத்திற்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இன்றைய தினம் இங்கே சேர்ந்திருக்கு. இதுல வந்து யார் வேணாலும் வரட்டும். லீடர்கள் சொல்றாங்க லீடர் கால் மேல வரலாம், முதலமைச்சரா வரலாம். அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் அதான் தலைவரும் அம்மாவும் கொடுத்த ஒரு தீர்ப்புன்னு அது நடக்கட்டும். யார் வேணாலும் வரட்டும். நீங்களே ஒரு நல்ல ஆளை செலக்ட் பண்ணுங்க, நாங்கெல்லாம் ஒத்துக்கிறோம். ஆனா ஒற்றுமை வேண்டும். அதுதான் இந்த ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு பேனரை வச்சு ஜேசிடி அண்ணனுடைய ஆசையும் பழனிசாமி நாங்கெல்லாம் பேசி இங்கே உட்கார்ந்துருக்கோம். பலர் தமிழகம் முழுவதும் இருந்து வருவார்கள். அது ஆதரவு உண்டு. ஆகவே அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த பணியிலே நாங்கள் இறங்க போகிறோம். அதில் மாற்று கருத்தே இல்லை. நாங்கள் இறங்கி அதை நிச்சயமா சக்சஸ் பண்ணுவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தோல்விகள் போதும், தோல்விகள் போதும். தொடர் தோல்விகள் தொடர்ந்தாகிவிட்டது. இனிமேல் தோல்விகளை தொண்டர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். ஆகவே கையெடுத்து கும்பிட்டு மீடியா வழியாக கேட்டுக்கொள்கிறேன், இனிமேல் பிரிஸ்டீஜ் அதெல்லாம் பார்த்து இந்த கட்சியை நாசம் பண்ணிடாதீங்க. வேண்டாம். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு துவங்கி இருக்கோம். ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க பார்ப்பீங்க, நாங்கள் முன்னேறி வருவோன்றதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒற்றுமை வேண்டிதான் இந்த கூட்டம், வேற யாருக்கும் எதிர்ப்பா இல்லை என்பதை மிக தெளிவாக பதிவு செய்கிறேன். அன்பு நண்பர் பழனிசாமி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கு பேசிட்டு, அன்பு நண்பர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீடித்து நிலைக்கிற பணிகளை செய்ய வேண்டும் என்று நாளும் உழைத்துக் கொண்டிருக்கிற அருமை சகோதரர் கே சி பழனிசாமி அவர்கள் இப்போது தன் கருத்தை வெளியிடுவார். இந்த நாடாளுமன்ற தேர்தலது முடிவுகள் என்பது நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு பேர் இடியாக அந்த முடிவுகள் இருக்கு. இதற்கு முன்பும் கூட அதிமுக தோத்துருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய வாக்கு வங்கி சரிவை அதிமுக அதனுடைய வரலாற்றில் கண்டதில்லை. இந்த தேர்தலில் மக்கள் உணர்த்தி இருக்கிற பாடம், ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குங்கள். அப்படி ஒன்றுபட்ட அதிமுகவை ஆளுகிற கட்சியாக உருவாக்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்கிற செய்தியை தான் இந்த தேர்தலில் அவர்கள் உணர்த்தி இருக்கிறாங்க. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பெரும்பாலான அதிமுக தொண்டர்களும் மக்களும் தெரிவிக்கிற கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா, அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்கிற இந்த ஒரு கருத்து தான் தமிழ்நாடு முழுக்க தொண்டர்களால் முன்னிறுத்தப்படுது, வாக்காளர்களால வலியுறுத்தப்படுது. அந்த அடிப்படையில் அண்ணன் திரு ஜேசிடி அவர்கள், திரு புகழேந்தி அவர்கள், நாங்கள்
எங்களுக்குள்ள 1-2 முறை கலந்து பேசி நாம் எந்த அணியும் சாராமல் இந்த கழகத்தை ஒருங்கிணைக்கிற பணியை, ஒற்றுமைப்படுத்துகிற பணியை நம்ம இதை முன்னெடுக்கலாம் என்கிற ஒரு முயற்சி. அப்படி அந்த முன் எடுக்கிற பொழுது நிச்சயமாக அதிமுகவாக பயணிக்க வேண்டும். தேசிய கட்சிகளுக்கு அடிபணிந்தோ அல்லது அவர்களை சார்ந்தோ அல்லது அந்த தலைவர்கள் கருத்துக்களை பிரதிபலிக்கிற பிரதிநிதிகளாகவோ யாரும் அதிமுகவுக்கு உள்ள இருந்து கொண்டு செயல்படக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, இது எந்த குடும்பத்தின் பிடிக்கும் போய்விடக்கூடாது. அடுத்து, எல்லோரும் இதுல இவர்களை எல்லாம் நாங்க சேர்த்துக்க மாட்டோம், இவர்கள் இல்லாமையே நாங்க வலிமையா இருக்கிறோம், இவங்க அந்த தப்பு பண்ணிட்டாங்க, இந்த தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா தப்புங்கிறது எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. கடந்த காலத்துல அம்மா அவர்கள் சட்டமன்றத்துல சொன்னது போல பரிதி இளம்பழுதிட்டு ஒரு தடவை சொன்னாங்க. அதாவது எதிரில் இருக்கிற எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுறதை விட என் அருகில் அமைந்திருக்கிற இந்த அமைச்சர்கள் என்னை அதிகம் விமர்சித்திருக்கிறார்கள். அந்த விமர்சனத்தை தாங்கிய காரணத்தினால்தான் நான் இன்றைக்கு முதலமைச்சராக இங்கே அமர்ந்திருக்கிறேன். இது அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்ன வார்த்தை. அதே போல திரு எஸ்டிஎஸ் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பத்தி கவர்னர் இடத்துல கொண்டு போய் ஊழல் குற்றச்சாட்டுகளை எல்லாம் கொடுத்தார். அன்றைக்கு நடந்த பொதுக்குழுவில் நானு, அண்ணன் ஜேசிடி போல எல்லாருமே இருந்திருக்கிறோம். அன்றைக்கும் புரட்சி தலைவர் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னது, இந்த இயக்கத்தில் பயணிக்கிற ஒரு தொண்டரை கூட இழந்து விடுவதற்கு நான் விரும்ப மாட்டேன், அவரும் நம் இயக்கத்திற்காக உழைத்திருக்கிறார், எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக நமக்குள்ள இருக்கிற அந்த கருத்து வேறுபாடுகளை நமக்குள் அமர்ந்து பேசிக்கொள்ளணும். இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் விரும்பி இருக்கிறார். அடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்ததற்கு பிறகு ஜே அணிகள் பிரிந்தது. சட்டமன்றத்துக்குள்ள மைக்கை வச்சு கலட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் எம்எல்ஏக்களை தாக்கி கொண்ட சம்பவங்களும், சட்டமன்றத்துக்கு உள்ள காவல்துறை சட்டமன்றத்துக்கு உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை அடித்து வெளியேற்றியதும் தமிழ்நாடு பார்த்திருக்குது. ஆனால் அன்றைக்கு இருந்த அதே தொண்டர்களும் சரி, தலைவர்களும் சரி, அடுத்து வருகிற அந்த தேர்தலில் தோல்வியை கண்டவுடன் இந்த இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அன்றைக்கும் ஒரு சில தலைவர்கள் அந்த ஒன்றிணைப்புக்கு எதிராக இருந்தார்கள். அப்படி இருந்த தலைவர்கள் ஒதுக்கப்பட்டார்கள், தொண்டர்கள் முடிவெடுத்தார்கள். அன்றைக்கு அதிமுக ஒருங்கிணைந்தது. 91ல் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுத்தது. அதே போல இப்பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு எல்லா அதிமுக, அது தலைவர்களாக இருக்கலாம், தொண்டர்களாக இருக்கலாம், பொறுப்பாளர்களாக இருக்கலாம், நம் கண்முன் தெரிவது ஒன்றே ஒண்ணுதான், இன்னொரு தோல்வியை தாங்குவதற்கு அதிமுக தொண்டன் தயாராக இல்லை. இன்னொரு தோல்வியை இந்த இயக்கம் பெறுமானால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த தலைவர்களை மன்னிக்க மாட்டார்கள். அப்ப எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, கடந்த காலத்துல எது நிகழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை, ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு எல்லோரையுமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையே நான், அண்ணன் ஜேசிடி, திரு புகழேந்தி அவர்களையே சந்தித்து நாங்க பேசுவதற்கு முயற்சிப்போம். அவரது கருத்தையும் அறிந்து திரு ஓபிஎஸ் அவர்களோடும் பேசுவோம், திருமதி சசிகலா அவர்களோடு பேசுவோம். இன்னும் இருக்கிற எல்லோரிடத்திலும் பேசி எங்களது ஒரே நோக்கம், இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும். வருகிற சட்டமன்ற தேர்தலில் 2026 ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவாக வேண்டும். இந்த கருத்துல இப்ப தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அதிமுக தொண்டர்கள் என்னையோ, திரு ஜேசிடி அவர்களையோ, திரு புகழேந்தி அவர்களையோ அவர்களது கருத்துக்களை எங்களிடத்துல சொல்லலாம், கடிதம் மூலமாக சொல்லலாம், தொலைபேசியில சொல்லலாம், பத்திரிகைகள்ல சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த கருத்துக்களை இன்னும் ஒருவேளை இதுக்கு தேவைப்பட்டால் மாவட்ட வாரியாக பயணித்து தொண்டர்களின் கருத்துக்களை முழுமையாக அறிந்து அந்த கருத்துக்களை தொகுத்து அந்த அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல பேசுவோம். அதே போல திரு ஓபிஎஸ் அவர்களிடத்திலும் பேசுவோம், திருமதி சசிகலா அவர்களிடத்திலும் பேசுவோம். இந்த இதுல நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் ஒருங்கிணைப்பாளர், நான் தான் முதலமைச்சர் என்பதையெல்லாம் தாண்டி, ஏன்னா எல்லோரும் பெருமையாக சொல்லிக் கொள்வது நாங்கள் தொண்டர்களாக இருந்து இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறோம். அப்ப
எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நீங்கள் இந்த இயக்கத்துக்கு வருகிற பொழுது இருந்த அதிமுக தொண்டராக இருங்கள். உங்களிடத்துல நாங்க அந்த தொண்டர்களின் கருத்துக்களை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். தொண்டனுக்கு தொண்டனாக எல்லோரும் ஒரு ஒருமித்த கருத்தை எடுத்து மீண்டும் ஆளுகிற கட்சியாக இந்த இயக்கத்தை இன்னும் 18 மாசம் தான் இருக்கு. அடுத்த ஆண்டு இன்னைக்கு இப்ப மத்தியில இருக்கிற அரசாங்கத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த வருடமே ஒரு நாடாளுமன்ற தேர்தல் கூட வரலாம். அப்ப அடுத்த டிசம்பருக்குள் இந்த இயக்கம் வலிமைப்படுத்தப்பட வேண்டும், ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும். அந்த தேர்தலில் வெற்றி பெறுகிற இயக்கமாக இருக்கணும். அதற்கு பிறகு இந்த உட்கட்சி பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லாம, கசப்பு உணர்ச்சியும் இல்லாமல் இந்த இயக்கம் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும். இதை நோக்கித்தான் நாங்க பயணிக்கிறோம்.